இவங்க பேர் தாம்மா ஜெயா. வயசு 29 ஆகுது. இவங்க டிகிரி படிச்சிருக்காங்கம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போது சொந்தமாக ஒரு கவரிங் நகை கடை வச்சு நடத்திட்டு வராங்கம்மா. இவங்க அப்பா துணிக்கடை, பாத்திரக்கடை, சூப்பர் மார்க்கெட்னு பல பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்களாம். இவங்க பல கடை கட்டி வாடகை விட்டு இருக்காங்கம்மா. அதில் ஒரு கடையில் தான் ஜெயாக்கு கவரிங் நகை ஷாப் வச்சு இவங்க அப்பா கொடுத்துருக்காங்களாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 3 அண்ணன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயா தான் வீட்டில் கடைசியான பொண்ணுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகாமல் பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இப்போது இவங்க பேரண்ட்ஸ் கூட 2 வருஷமாக வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட பேசுனாங்கம்மா. நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக தான் நம்மளை பற்றி கேள்விப்பட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. இப்போது இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களாம். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற கணவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையே வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. ஏன்னா போன லைஃப்பில் இவங்க பொண்ணு ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்களாம். அதனால் வரப்போகிற மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க பொண்ணை மாப்பிள்ளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு இவங்க நம்புகிறாங்க. வரப்போகிற மாப்பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் இவங்களே செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கடையில் ஏதாவது ஒரு கடையை மெயின்டைன் பண்ணாலும் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இவங்க பொண்ணுக்காக எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பொண்ணையும் பேத்தியையும் நல்லபடியாக கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட மாமனார் மாமியார் கிடைக்கிறது மிகவும் அபூர்வமாக. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கம்மா.